வணக்கம். கன்னடத்தில் ஹொத்து என்கின்ற ஒரு சொல்லாடலானது பயன்பாட்டில் இருக்கிறது. அதாவது ஒரு நாளின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்டு கூறுவதற்கு இந்த சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி பழங்கன்னடம், அதாவது பழைய கன்னடத்தில் அது பொழுது என்று இருந்ததாகவும், பிற்கால கன்னடத்தில் அது பொத்து என்று மாறி தற்காலத்தில் அது ஹொத்து என்று வழங்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள். அதாவது பொழுது என்கின்ற சொல் பிற்காலத்தில் பொத்து என்று ஆகி தற்பொழுது ஹொத்து என்று வழங்குவதாகவும் கூறுகின்றார்கள். அதாவது நம்முடைய தமிழில் பாவில் தொடங்கக்கூடிய சொற்கள் அங்கே ஹாவில் தொடங்கும். இப்போ நம்ம பால் அப்படின்னா அவங்க ஹாலு என்று கூறுவார்கள். அப்படி தான் இது மாறி இருக்கு என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தெலுங்கிலும் இதை பொத்து என்று அழைப்பதாக அறிகின்றேன். ஆனால் தமிழ் மற்றும் மலையாளத்தில் நேரடியாக பொழுது என்கின்ற சொல்லை இன்றும் நாம் பயன்பாட்டில் வைத்திருக்கின்றோம். இந்த பொழுது என்கின்ற சொல்லானது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு போன்ற மொழிகளில் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த சொல்லுக்கான வேர் சொல் எந்த மொழியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் இருக்கிறது. இப்போ அதை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். பொழுது என்கின்ற சொல்லுக்கான வேர் சொல் போழ் என்பதாகும். போழ் அப்படின்னா தமிழில் பிளத்தல், துண்டாக்குதல், பிரித்தல் என்று பொருள். அதற்கு 2 சான்றுகளை நம்முடைய பழந்தமிழ், அதாவது 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய தமிழ் நூல்களிலிருந்து நான் உங்களுக்கு தருகின்றேன். முதல் சான்று, ஒரு வானத்தில் மின்னல் வருகிறது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வானத்தில் ஒரு வாள் கொண்டு பிளந்தது போன்று அந்த மின்னல் தோன்றுகிறது என்று ஒரு தொடர் வருகிறது. வாள் போல் விசும்பில் வள் உரை அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. இந்த இடத்துல போல் அப்படின்னா பிளவு, பிரித்தல் என்று பொருள். இப்போ 2வது தொடரை பாருங்கள். அதாவது ஒரு வாழை மீன் இருக்குது, அதனுடைய வாய் பிளந்து வைத்தது போன்று இருக்குது அப்படின்னு ஒரு தொடர். பொதி இறை கதுவிய போல் வாய் வாழை அப்படின்னு வருகிறது. அதாவது பொதிந்த இரையை கவ்வி பிளக்கப்பட்ட வாயை உடைய வாழை மீன் என்று அதற்கு பொருள். இப்போ நம்ம மனதுக்குள் ஒரு கேள்வி வரும். அது எப்படி இந்த போல் என்கின்ற ஒரு சொல் பொழுதாக மாறும் என்று. பொல் அப்படின்னு இருந்தால் அது பொழுதாக மாறும். இங்கே போல் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல நாம் தொல்காப்பியத்தை நினைவு கூறணும். தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்கிறது, இர் இழ் குற்றொக்கா என்கின்ற அந்த நூற்பா. அதாவது இர் இழ் மெய்யெழுத்து மொழிக்கு முதலாக வரக்கூடிய குறிலை அடுத்து வராது. சரி, குறில் நெடில் அப்படின்னா என்ன? குறில் அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்து, அதனுடைய ஒலி குறுகி ஒழிக்கும். இப்போ க அப்படின்னா அது குறில், கா அப்படின்னா அது நெடில், க, கி, கு, கே இவைகள்லாம் குறில் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும்போது அதற்கு அடுத்து இந்த இர் இழ் வராது. இப்போ நீங்கள் விளங்கி கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தர்றேன். தமிழில் கர்வம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, மர்மம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. எப்படி தெரியுமா? க என்பது ஒரு குறில், அது மொழிக்கு முதலாக வருகிறது. அதை அடுத்து இர் வருகிறது. கர்வம் அப்படின்னு தமிழில் சொற்கள் வராது, அது வடமொழி சொல். அதுபோன்று தான் இப்போ நம்ம வ என்கின்ற ஒரு குறில் எழுத்து இருக்குது, அதை அடுத்து இழ் சேர்த்து வள் அப்படின்னு நம்ம எந்த சொல்லையும் நம்ம உருவாக்குவது கிடையாது. அது தமிழ் மரபும் கிடையாது. ஆனால் நெடிலுக்கு பின்னால் இந்த இழ் வரும். வா இழ் அப்படின்னா வாழ், நன்றாக வாழு அப்படின்னு பொருள். அதனால தான் இங்கே போல் என்று வருகிறது, பொல் என்று வராது. போல் அப்படின்னா துண்டாக்கு, பிரித்தல், பிளவுபடுத்துதல் என்று பொருள். இதிலிருந்து தான் பொழுது என்கின்ற சொல் வருகிறது. அதாவது இரவிலிருந்து அல்லது இருளிலிருந்து பிரியும் ஒளியுள்ள பகுதி. பொழுது அப்படின்னா பொழுது என்று பொருள். அதற்கு 2 சான்றுகளை திருக்குறளிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. முதலாவது, செவிக்கு உணவு இல்லாத பொழுது வயிற்றுக்கும் சிறிது இயப்படும். இந்த இடத்துல
பொழுது அப்படின்னா பொழுது என்று பொருள். மற்றொரு திருக்குறளை பாருங்க. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது என்று வருகிறது. இந்த இடத்துல பொழுது அப்படின்னா பொழுது என்று பொருள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பொழுது பொழுது பொழுதுன்னு வேகமாக திருப்பி சொல்லிக்கொண்டே இருங்க, தன்னாழ பொழுது என்கின்ற சொல் பிறக்கும். சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி ஊரில் சொல்லுவாங்க, ரெண்டா பொழந்துருவேன் பொழந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொழுது என்கின்ற சொல்ல நாம் போது என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். அப்போது அப்படின்னா அப்பொழுது, இப்போது அப்படின்னா இப்பொழுது என்றும் நாம் கூறுகின்றோம். இப்போ நம்ம தமிழில் உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறோம், அல்லது உங்கள் பெயர் என்ன என்றும் கேட்கிறோம். பெயர் அது பேர் என்றும் மாறுகிறது. துகள் என்பது தூள் என்றும் மாறுகிறது. நிகர் என்பது நேர் என்றும் மாறுகிறது. அப்படிதான் அந்த பொழுது என்பது போது என்றும் மாறுகிறது. போல் அது பொழுதாக மாறுகிறது, பிறகு அது பொழுதாக மாறுகிறது, பிறகு அது போதுவாக நிற்கிறது. தமிழ் மொழியானது தன்னகத்தை வேரை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூல மொழி. நீங்கள் தமிழ் சொற்களுக்கு வேரை காண முடியும். அதற்கான தரவுகளும் சான்றுகளும் தமிழ் மொழியில் மிகுதியாக இருக்கின்றன. பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் தொல்காப்பியர் இந்த பொழுதை இரண்டாக பிரிக்கின்றார். சிறு பொழுது, பெரும்பொழுது. சிறு பொழுது என்பது ஒரு நாளின் இரவு பகல் இரண்டையும் உள்ளடக்கியது. அதை 6 பிரிவுகளாக பிரிக்கின்றார். வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படின்னு 6 பிரிவுகளாக பிரித்து அதை சிறு பொழுது என்று பெயரிடுகின்றார். அதே போன்று ஒரு ஆண்டை 6 பருவங்களாக பிரித்து அதற்கு பெரும்பொழுது என்றும் பெயரிட்டிருக்கிறார். இந்த வியப்பை எல்லாம் தமிழ் மொழியில் மட்டும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறதுங்க. என்னும் பொழுது மிகவும் உவப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் டே என்று கூறுகின்றோம். அதை கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் வடமொழி சொல்லான தின், திவஸ், ரோஜ் போன்ற சொற்களை மிகுதியாக பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றன. தமிழிலும் தினம் என்கின்ற ஒரு வடமொழி சொல் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் நாள் என்கின்ற சொல்லை நாம் மிகுதியாக பயன்பாட்டில் வைத்திருக்கின்றோம். என்ன 4 நாளா ஆள காணலை என்று நாம் கூறுவோம். யாரும் என்ன 4 தினமா ஆள காணலை என்று கூறுவதில்லை. அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இப்படி கூறுவார், இன்று தான் எனக்கு முதல் நாள் என்று கூறுவார். ஒருவர் பணி நிறைவு பெறுகிறார் அப்படின்னா இப்படி கூறுவார், இன்று தான் எனக்கு கடைசி நாள் என்று கூறுவார். பொன்னாள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நல்ல நாள் என்று நாம் கூறுவோம். பிறந்த நாள் வாழ்த்து என்று கூறுவோம். அது மட்டுமல்ல, ஒருவரை நினைவு கூறுகிறார்கள் என்றால் இன்று அவருக்கு நினைவு நாள் என்றும் கூறுவோம். கரிநாள் என்றும் கூறுவோம். இப்படி இந்த நாள் என்கின்ற சொல்லாடலை மிகுதியாக நாம் பல்வேறு வடிவங்களில் பயன்பாட்டில் வைத்திருக்கின்றோம். கூடுதலாக ஈழத்தமிழர்கள் இந்த நாள் என்பதை காட்டிலும் கிழமை என்கின்ற ஒரு பழமையான தமிழ் சொல்லையும் பயன்பாட்டில் மிகுதியாக வைத்திருக்கிறார்கள். எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது. தமிழானது என்றும் மூல மொழியாகத்தான் இருக்கிறது. வேரை தன்னகத்தை கொண்ட ஒரு மூல மொழி. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.